நிறைய வேலை எடுத்து கொடுத்துருவாங்க. தனியாக ரெசிப்ட் செஞ்ச முடியும் அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் அது 5 வருஷம் நான் ராஜா கூட மாட்டேன். நீ சொல்கிறது எல்லாம் இப்போ சொகுசாக வாழ்றது போகிற 5 வருஷம் சொகுசாக வாழும். இப்போ ஒரு சில 5 வருஷம் இருந்துட்டு போய் போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் என்ன செய்கிறாருன்னா அங்கே 5 வருஷம் இருக்கும்போது பார்த்தா சொகுசாக நல்லா வாழ்ந்துட்டு இப்போ 5 வருஷம் முடிச்சோடனே எல்லா பேரும் வருத்தமாக போவாங்கல்ல, ஆனால் சந்தோஷமாக போகிறேன். ஏன்னா இது எல்லா பேரும் ஒருத்தர் ஏன்னா போய் சாக போகிறாரு. அங்கே முக்காச்சில சிங்கமோ முள்ளு சாப்பிட்டு அடிச்சு காட்டுக்கு வந்தாரு. அப்போ அவர் கேட்டால் சந்தோஷமாக போகிறேன்னு கேட்குறேன். இல்லை, நான் இங்கே இருக்கும் போது மன்னராச்சு அங்கே ஒரு இருக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே ஒரு நல்ல ஒரு இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். என் மனைவி மக்கள் அதை அனுப்பி விட்டுருக்கேன். நான் போய் காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டேன். சொல்லக்கூடிய நோக்கம் நம்ம இங்கே இருக்கும்போது ஆபத்து வாழ்க்கையா அப்போ சந்தோஷமாக போவோம். நம்ம எப்படிக்கா ஒரு நாள் போத்தேன் போகிறோம் பௌத்துக்கு கபருக்கு நம்ம போத்தேன் போகிறோம். எந்த ஒன்றும் யாரும் மறுக்க முடியும். ஆனால் அதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக போகிறோம். தயார் பண்ணி வச்சிடணும். கண்டிப்பாக போகிறோம். ஆனால் என்ன தயார் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே அதுக்கு முன்னாடி அனுப்பி எப்படி முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி அமலில் அனுப்பணும் தான் சொல்லணும். பெரிய அதுக்கு தனியாக உட்காந்து எதுவும் செய்ய சொல்லணும். நீ செய்யக்கூடிய தீர்ப்படி செஞ்சால் அன்றாடு என்ன வேலை செய்யறோ அதை தீர்ப்படி செய்யும். இதெல்லாம் எல்லாம் சொல்லி வியாபாரம் பண்ணுறியா அதில் தீர்வு கொண்டு வா, படிக்கிறியா அதில் தீர்வு கொண்டு வா. உனக்கு அந்த ஒரு தீர்வு இருக்குது. சாப்பிட்றியா தீர்ப்படி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தூங்கு. இது மாதிரி சின்ன செய்யக்கூடிய நம்மளை தீர்ப்படி செய்யும். உங்களுடையும் ஒரு பக்கம் தான் உங்களுக்கு எல்லாமே செய்யும். நினைக்கிறவங்க இன்னைக்கு சொல்லுங்க பாரமாக தெரியும். நான் சொல்கிறேன் பாரமாக தெரியும். பாருங்க என்ன நம்பிக்கை பழக்கமாக உண்மையான நம்பிக்கை சரியாக்கி வச்சுருக்கேன். பேசாது எந்த வேலையுமே நம்ம பிரியத்தோடு செஞ்சோம்னா அந்த வேலை கஷ்டம். பிரியம் இல்லாமல் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க கஷ்டமாக. நம்ம செய்யக்கூடிய துனியாவுடைய வேலை வந்து அப்போங்க அவன் படிக்கணும்னு வச்சு போய் கிடச்சிக்க பேசப்படுறான். என்னடா சொல்கிறான் அம்மா சொல்கிறாங்க படித்து வச்சுக்கணும். படிக்கல பிரியம் நமக்கான ஒரு விருப்பமான ஒரு பார்த்து வச்சுக்கணும். சினிமா பார்க்க ஒரு பிளான் இருக்கு. அதுக்கான என்னென்ன முயற்சி செய்யும். அங்கே ஏமாற்று இங்கே ஏமாற்று சொல்லி ஒவ்வொரு விளையாட்டாக அப்போ பிரியத்தோடு செய்யும். நமக்கு விளங்கல் இந்தியாவில் ஆசிரியர் எல்லாருடைய கட்டளை எவ்வளோ முக்கியமானது சொல்கிறேன். ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, ராஜா காட்டுக்குள்ள போகிறார். ராஜா காட்டுக்குள்ள போகிறார். போகிற வழியில் தான் பார்த்தா ஒரு இது சார் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டார். இந்த சிப்பாயெல்லாம் கூட்டு போய் எடுத்துக்காக ஏதோ பிடிச்சி மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சிங்கமோ ஏதோ போய் பிடிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு வேலை வருது. வேலை அந்த காட்டுக்குள்ள வருது. அந்த கூட வந்து வேலை வருது. அது வேலை அதை எப்படியா சீக்கிரத்தில் அடிச்சு அது வந்து ராஜா காப்பாற்ற. ராஜா என்ன செஞ்சு பரவாயில்ல வீடு கொடுத்து காப்பாற்ற கூட்டு வந்து காப்பாற்ற நாட்டுக்கு கூட்டு வந்து அவர் ஒரு நல்ல ஒரு இது வச்சு ஒரு மந்திரி சபையிலும் ஒரு எது கொடுத்தாலும் அந்த ராஜா அந்த பக்கத்தில் வச்சு இதெல்லாம் மற்ற மந்திரிக்கெல்லாம் பிடிக்கும். மற்ற அமைச்சருக்குலாம் பிடிக்கும். இதுதான் ஒரு உயிரை காப்பாற்றுற பணத்தை கொடுத்து ஆட்டத்துக்கு அவங்களுக்கு சும்மா போய் ஒரு படிக்கிற எல்லாம் போய் வச்சுருக்கீங்க சரி வளர்த்துருக்கா நான் அவன் எந்த அளவுக்கு இதாக இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியல. ராஜாக்கு வளர்ந்துச்சு உயிரை கொடுக்கவே தயாராகிட்டாலும் அப்போ மற்ற எதுக்கெல்லாம் தயாராக உண்மையாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு வளர்ந்துச்சு. இப்போ என்ன செஞ்சாங்கன்னா புரிய வைக்கிற மக்களுக்கு புரிய வைக்கிறதா என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு விளங்க வைக்கிறதுக்கா மற்றவங்களும் விளங்க வைக்கிறோம்னா எல்லாருடைய கையிலையுமே ஒரு வைரக்கல்லை கொடுத்து நம்ம அரசியல் எல்லா கையிலும் வைரக்கல்லை மந்திரி இவங்க கையில் எல்லாம் வைரக்கல்லை கொடுத்து நாளைக்கு வரும்போது ஒதுக்கி கொண்டு வாங்க நல்லா கொண்டு வாங்க. இப்போ மறுநாள் எல்லாத்தையும் வருவாங்க. அப்போ 10 அமைச்சர் யாருமே இந்த கல்லை வைரக்கல்லை கொடுக்கும். ஆனால் இவர் நோய்க்கணும் யார் நீங்கள் வச்சுருந்தாங்க அவருக்கு நோய்க்கு அப்போ எல்லாம் சிரிச்சார். மதிப்பு தெரியாது வைரத்துக்கு மதிப்பு தெரியாது என்ன ஆகிப்போச்சு நொறுக்கி கொண்டு போய் வச்சுருக்கீங்க. ஏப்பா எல்லாம் உனக்கு ஒரு நொறுக்கிற தனியாக இல்லை ஏப்பா எல்லாம் நொறுக்கி மட்டும் நொறுக்கி கொண்டு வந்துட்டேன் உடச்சிட்டா அப்படின்ட்டாரு. அதுக்கு சொன்னாங்க அதுக்கு வைரத்தோட தெரியும் சொல்லுடைய மதிப்பு தான் எனக்கு மதிப்பாக தெரிஞ்சிச்சு. இது எனக்கு தெரியாது. அல்லாவுடைய கட்டளை தான். அல்லாவுடைய கட்டளைகள் முக்கியமா இல்லை துனியாவுடைய தான் தெரியாது. இப்போ நம்ம துனியாவை முன் வைக்கிறோமா அல்லாவுடைய கட்டளை முன் வைக்கிறோம். தொழில் விட்ட வியாபாரம் போயிடுது அது போயிடுது அது மதிப்பு நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாவுடைய கட்டளை வந்து மதிப்பாங்க. அல்லாவுடைய கட்டளை மதிப்பு வைக்கிற மாதிரி எனக்கு அது தீர்வு. அல்லாவுடைய கட்டளை நம்ம சொன்னா அல்லாவுடைய கட்டளை சில வாழ்க்கை எதுக்கு முன்னாடி வைக்கிறோம் துனியாவா
ஒரு துணியோட மதிப்பு என்ன செய்யலாம்? ஒரு கடையை ஓடுறதுக்கு பயமாக இருக்குது, வியாபாரத்துக்கு பயமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி மக்கள் தான் நம்ம தெரியமாக இருக்குது, தவிர அல்லாவுடைய கட்டளை பார்த்து செய்யணும் தெரியணும். இதை மக்கள்கிட்ட வாங்கலாம், நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். கொஞ்ச காலம் இதெல்லாம் என்ன சாம்பிள் தான், வெளியாடு சாம்பிள் தான். இதோடைய அசல் எங்களுக்கு அங்கே இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம், கொஞ்சம் ஒரு கூட்டாக இருக்குது, ஆயில் சாப்பிட்டு நல்லா இருக்கிறப்ப திருப்பி வாங்குவோம். மாதிரி இதெல்லாம் ஒரு மனைவி ஒரு சாப்பிட்டு எல்லாமே ஒரு சுகமாக கொஞ்சம் கொஞ்சம் தான். அதெல்லாம் நடுத்தரமாக இருக்குது, நடுத்த மாதிரி சாப்பிடலாம், அதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் சொத்துக்கள் அப்படி சொல்கிறேன், பூமி பெண்கள் அப்படி இருப்பாங்க, 70 ஆடைகள் இருப்பாங்க, அதுக்குள்ளே இருப்பாங்க, அதுக்குள்ளே உடம்பு செய்யுங்க. சொர்க்கத்துக்குன்னே எது மாது 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 அது பேர் என்னது? மாது உள்ளம், மாதுளை இல்லை மாதுளை. அது உள்ள அதை பார்த்தா எப்படி இருக்கும்? மழை இருக்குது, விதை தெரியுதா இல்லையா? அது இது இருக்குது, ஆனால் உள்ள விதத்து இருக்குது. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு அப்படி மாது உள்ள மாதுளை மாது உள்ளம் பெண்ணி உள்ள அந்த மாதிரி. அது உண்மையிலே அதுதான் 20 ஆண்டுகளாக சொல்ல முடியாது, கற்பனையே பண்ண முடியாதுன்னு தான் என்ன சொல்லிட்டேன். சொல்ல முடியும்னா அது ஒரு நம்பிக்கை வச்சா மட்டும் பண்ணுறது, அதுக்காக முயற்சி செய்யும். ஆசைப்படுறது நடக்கக்கூடியது தான். ஒரு மனிதன் விரும்பக்கூடியதுன்னா மௌத்து விரும்பணும். மௌத்தை எதை விட ஏற்றுக்குவாங்க, ஆனால் மௌத்தை மட்டும் விரும்பணும். ஆனால் மௌத்துக்குள்ளே மௌத்தே கிடையாது, மௌத்துக்கு முன்னாடி மௌத்தே கிடையாது. அப்போ அந்த மௌத்துக்கு தயாராகிறது செய்யலாமா? அப்போ அசல் விளங்குன்னா அல்லாவுடைய பாதையில் போனாக்க அதுவரை வளர்ந்தாது. என்ன தெரிஞ்சு பயன் கட்டாது என்ன சரி விளங்காது, விளங்கினா கூட அமல் செய்யும். ஆனால் அது அல்லாவுடைய பயத்தை வச்சுருக்கீங்க ஈமான் அந்த இதாயிடும், கண்டிப்பாக நம்ம செய்யும். இன்னைக்கு அமல் கூட செஞ்சிடும், ஆனால் பாவத்துலேருந்து தப்பிக்கிறது நம்மளால் முடியாது. பாவத்துலேருந்து தப்பிக்கிறது ஏன்னா பாவம் எதுவுமே தெரியுது, பாவம்னா என்னன்னு தெரியாமல் செஞ்சுருக்கோம். நீ பொய் அசால்ட்டாக சொல்கிறோம், பொய் அசால்ட்டாக சொல்கிறோம். பொய்ன்றது ஏதோ ஒருத்தர் ஏமாற்ற மட்டும் பொய் இல்லை. நம்ம குழந்தைய கூப்பிடுறோம், வாமா ஜாக்கெட் தரேன், இந்த ஜாக்கெட் கொடுத்தாலும் கூப்பிட்டேன்னு வச்சுங்க, எந்த ஜாக்கெட் கொடுத்துட்டு அது வேலை வாங்கிட்டு ஜாக்கெட் கொடுத்தோட போய் சொல்லுங்க. இது பெரிய பொய்யாட்டு நம்ம நினைக்கிறோம், போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்க இல்லை. நீங்கள் உண்மையிலே திரும்பி வாழ்ந்து பாருங்க, அது அந்த மாதிரி எல்லாம் உருவாகும். நினைக்கிறோம் புரியவே புரியாது. சுருக்கமாக சொல்லி ஒரு முடிச்சிருக்கேன். பல நாள் தேடி போகும்போது நல்லா எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருக்கோம். ஒரு பெரியார் பேர் ஒரு பெரியார் அது என்ன செய்யறேன்னா ரொம்ப பசியில் போகிறோம், ரொம்ப பசி உண்மையான பசி. இப்போ தண்ணியில் ஆற்றுல தண்ணியில் குடிக்கும் போது அவர் மாம்பழம் வந்து எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டேன், தண்ணியில் வந்து கடிச்சோன்னு நான் யார் பழமே தெரியலையே, கடிச்சிட்டேன், பசியில் கடிச்சிட்டேன், ஒரு கடி தான். ஆஹா அப்படியே தேடிக்கிட்டே போகிறேன், தேடிக்கிட்டு போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மாம்பழம் இருக்குது. அப்போ இங்கே போய் அங்கே வேலை செய்யுது, இந்த மாதிரி இதில் வந்துச்சு, தண்ணி குடிச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டேன். அது ஹலால் ஆகிட்டேன், ஏன்னா நான் வந்து ஹராம் வந்து ஹலால் ஆகிட்டிருக்கேன் அப்படின்னு. அதனால் நான் சும்மா ஆக்க மாட்டேன், எனக்கு வேலை செஞ்சேன் வேலை. அப்போ அது ஹலாலாக சரி சொல்லிட்டாங்க. நான் வேலை செஞ்சேன், என்ன வேலை செஞ்சுட்டு திருப்பி நான் சாயங்காலம் கேட்குறேன், நான் ஹலாலாக இல்லை நான் ஒரு வாரம் வேலை செஞ்சேன், வேறு வழி இல்லையே. ஏன்னா நான் ஹராமாகிட்டு அவருக்கு பிடிச்சி கேட்டுட்டாங்க, சரி நான் தெரியும். ஒரு வாரம் வேலை செய்யும், ஒரு வாரம் வேலை செஞ்சோன்னே பிடிச்சி அவங்கள ஒரு வாரம் ஏன் வந்து அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே தத்துவாரம் ஒரு வாரத்தை புரிஞ்சுச்சு. இப்போ என்ன பற்றி ஒரு வாரம் வச்சு கேட்குறேன், என்ன ஹலாலா அப்படின்னு அவசியமாக இல்லை, இப்போயே ஆக்க மாட்டேன். என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், என் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, என் பொண்ணுக்கு வாய் பேச தெரியாது, என் பொண்ணுக்கு காது கேட்கக்கூடாது, நீ அதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். வேறு வழி ஹலாலாக கிடையாது, விட்டாமச்சு போய் பார்க்குறாரு. அவர் பார்த்து அந்த பொண்ணு நல்லா இருக்கும், வாய் பேசுது, காது கேட்குது, கண்டு பார்த்து என்னங்க இந்த வருஷம் கேட்டு அவரு சந்தோஷப்படுற வந்து வெளிக்கிறது. நீங்கள் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆமாம் போய் பேசுறாரு, ஹராமான கேட்காது, ஹராமான பார்க்காது, அதை கேட்காது சொன்னார். சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா அந்த பெண்ணை வந்து பெரிய அரசனே வந்துட்டாரு, அரசனே வந்து பெண்ணு கொடுக்குறா, அதுக்காக பெரிய தண்டனையே கொடுத்தாரு. இந்த மாதிரி அழகான பொண்ணு வசதி எதுக்கு சொன்னோம்னா ஹலாலை தேடி போனாங்க, ஹலாலை தேடி போனால் நல்லா பெரிய ஒரு அந்தஸ்து உயர்த்துல போயிடும். நம்ம நினைக்கிற தேடி போனாத்தான் கிடைக்கும். மாடிக்கு அப்படியே வாழலாம் வாழ்க்கை செய்யலாமா
நம்ம பாதை போகணும் சார் ஜமா போகுது அது ஜமா பேசுகிறேன்